கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய ஜீவ வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் நம் ஆவியின் கனிகளை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஆவியின் கனிகள் 9. இந்த 9 கனிகளை குறித்து ஒவ்வொரு நாளும் தியானிக்க இருக்கிறோம். முதல் கனி அன்பு. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, அன்பிற்கு இணையானது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு நிலைத்திருக்கிறது. இதில் அன்பே பெரியது என்று வேதம் சொல்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பை எங்கே பார்க்கிறோம்? அந்த கல்வாரி சிலுவையை நாம் பார்க்கிறோம். பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தாரே. எப்படிப்பட்ட ஒரு அன்பு! இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். எல்லையில்லாத அன்பு. பிரியமானவர்களே, அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையின் கொள்கை அன்புதான். பண்பு அன்புதான். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை அன்புதான். பிரியமானவர்களே, அந்த அன்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? ஒருவர் ஒருவர் அன்பாகிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இயேசு சொல்கிறார், நான் உங்களிடத்தில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரிடத்தில் அன்பாயிருங்கள். நான் பிறரிடம் அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்பு என்னும் கனியை நான் பிரதிபலிக்க வேண்டும். அந்த அன்பு என்னும் கனியை நான் ருசி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்கள் இல்லத்தில் அன்பு இருக்கிறதா? மனைவிடத்தில் அன்பு செலுத்துகிறீர்களா? உங்கள் பிள்ளையிடத்தில் அன்பு செலுத்துகிறீர்களா? உங்கள் கணவனிடத்தில் அன்பு செலுத்துகிறீர்களா? பிரியமானவர்களே, எந்த வீட்டில் அன்பு இருக்கிறதோ அந்த வீடு சொர்க்கம், பரலோகம். எந்த வீட்டில் அன்பு இல்லையோ அந்த வீடு நரகம். சண்டையும் சச்சரவுகளும் குழப்பங்களும் காணப்படும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு குணங்கள், இயேசுடைய குணம் அன்பு. அவர் அன்பாகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் அன்பாக இருப்போம். பிறரை நேசிப்போம். சத்ருவை நேசிப்போம். சத்ருக்காக ஜெபிப்போம். இதுவே ஆண்டவருடைய கொள்கை. எனவே அன்பாயிருங்கள். பிறர் நேசிங்கள். குடும்பத்தில் அன்பு நிலவட்டம். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறேன் சாமி. இந்த செய்தி கேட்டு நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. நீர் இந்த உலகத்தில் அன்பு செலுத்தினீர். உங்களுடைய அன்பு மாபெரும் அன்பு ஆண்டவரே. எல்லையில்லாத அன்பு தகப்பனே. நாங்களும் பிறர் நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். ஆண்டவரே, இந்த செய்தி கேட்டு உங்கள் பிள்ளையுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. நோயற்ற வாழ்க்கை கொடுங்க, உயர்த்துங்க. எல்லா பாரத்தை சுமந்து கொடுங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.